Hello aspirants, good morning to everyone. October 2025 la important ஆன 100 questions current affairs questions இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் by topic wise. So இது mainly SSC RRB banking students கான current affairs class. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். First topic important days current affairs October 2025. Okay, October 5th ஓட ஸ்பெஷல் டே வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. இது யுனெஸ்கோவால் 1994ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரப்படுது. வேர்ல்டு லெவலில் இருக்கிற அந்த எஜுகேட்டர்ஸை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அக்டோபர் 7th உடைய ஸ்பெஷல் டே வேர்ல்டு காட்டன் டே. ஸோ இது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனால் 2019ல் இருந்து அப்ரூவல் ஆகி செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. இந்த காட்டன் செக்டார்ஸ் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பவர்ட்டி அலிவேஷனில் என்ன ரோல் வகிக்குது, அந்த முக்கிய பங்குக்காக இந்த டேவை வேர்ல்டு காட்டன் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அக்டோபர் 8th உடைய ஸ்பெஷல் டே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. ஸோ இந்த 2025 இயர்க்கான தீம் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ஐஏஎஃப் ஃபோர்ஸ் அதோட கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் அக்டோபர் 9th உடைய ஸ்பெஷல் டே வேர்ல்டு போஸ்டல் டே. ஸோ யூனிவர்சல் போஸ்ட் யூனியன் 1874ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அக்டோபர் 9th வேர்ல்டு போஸ்டல் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் போஸ்டல் டே அக்டோபர் 10th. நம்ம இந்தியாவில் போஸ்டல் ஆஃபீஸ் அப்படின்றது டல்ஹவுசினால் 1854ல் அக்டோபர் 10th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் அக்டோபர் 10th நேஷ்னல் போஸ்டல் டேவாக கொண்டாடப்படுது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு அக்டோபர் 11th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே ஜான்வரி 24th அன்னைக்கு நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இயர்க்கான இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி கேர்ள் ஐ எம் தி சேஞ்ச் ஐ லீட், கேர்ள்ஸ் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் ஆஃப் கிரிசிஸ். அதாவது ஒவ்வொரு முன்னேற்றம் காண்றதுக்கும் பெண்கள் எதிர்கொள்கிற அந்த சவால்களை தான் பேஸ் பண்ணது இந்த இயர்க்கான தீம். நெக்ஸ்ட் அக்டோபர் 13 உடைய ஸ்பெஷல் டே இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன். அக்டோபர் 14th ஓட ஸ்பெஷல் டே வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. அதாவது நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும் குளோபல் எக்கனாமியில், கன்சியூமர் ரெகுலேட்டர்ஸ், இண்டஸ்ட்ரி இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அக்டோபர் 15th உடைய ஸ்பெஷல் டே வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. அதாவது நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவங்க அந்த எஜுகேஷன், அதே மாதிரி குழந்தைகள் மேலே அவர் வச்சிருந்த பாசம், இதுக்காக வந்து அக்டோபர் 15th அவருடைய பர்த்டேவை வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 16th வேர்ல்டு ஃபுட் டே. ஸோ நம்மளுக்கு பெட்டர் ஃபுட்ஸ் இருந்தால் தான் நம்மளுடைய பெட்டர் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணது தான் இந்த இயர்க்கான தீம். நெக்ஸ்ட் அக்டோபர் 17th உடைய ஸ்பெஷல் டே இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி. ஸோ வறுமையில் இருக்கிற அந்த அந்த நிலைமையில் இருக்கிறவங்க, ஸோ அவங்கள டெவலப் பண்ணுறதை பேஸ் பண்ணது தான் இந்த இயர்க்கான தீம். எண்டிங் சோஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மேல் ட்ரீட்மெண்ட் பை என்ஷூரிங் ரெஸ்பெக்ட் அண்ட் எஃபெக்டிவ் சப்போர்ட் ஃபார் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி சைடு ஒரு எஃபெக்டிவ் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் முன்னேறுவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணது. அக்டோபர் 20th வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக் டே. அதே மாதிரி இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக் டே ஜூன் 29th. யுனைடெட் நேஷன்ஸ் டே அக்டோபர் 24th. அதாவது நம்மளுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 24 அக்டோபர் 1945ல் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அக்டோபர் 24th யுனைடெட் நேஷன்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யூஎஸ்ஏல இருக்குது. நெக்ஸ்ட் இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் 64th ரைசிங் டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 24th அன்னைக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன், அவங்களோட சாக்ரிஃபைஸ் நேஷ்னல் செக்யூரிட்டியில் இருக்குது, இதெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்றதுக்காக அக்டோபர் 24th நம்ம வந்து இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ரிப்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2025. ஸோ WHO ரிப்போர்ட் படி டீனேஜ் ஏஜில் இருக்கவங்க வேர்ல்டு வைடாக சிகரெட் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தோன்னா மொத்தம் 15 மில்லியன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்க்கில் வந்து பார்த்தோம்னா டாப்பில் இருக்க யூனிவர்சிட்டியோட நேம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்.
ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், விக்ஷித் பாரத் பில்ததானுடைய அஃபிஷியல் அம்பாசிடராக சுபன்சி சுக்லா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சுபன்சி சுக்லா அவங்க நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரீச் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த விக்ஷித் பாரத் பில்ததான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு நேஷன் வைடு இன்னோவேஷன் மூமெண்ட். 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் சஸ்டெயின் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணுற ஒரு மிஷன். ஸோ இதில் விக்ஷித் பாரத் பில்ததானுடைய அஃபிஷியல் அம்பாசிடர் சுபன்சி சுக்லா அவர்கள். நெக்ஸ்ட்டு, இப்போ ரீசண்டாக சௌமன் சென் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் மேகாலயா கவர்மெண்ட்டுடைய 14th சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் உடைய அஃபிஷியல் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்கவர் சஞ்சு சாம்சன். ஸோ இவர் இந்தியன் கிரிக்கெட்டர். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபுட்பால் பாப்புலாரிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ இவர் அஃபிஷியல் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், தீபிகா படுகோனே அவர்கள் ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நியமித்தது யாருன்னா யூனியன் மினிஸ்டரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ நம்மளுடைய வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அக்டோபர் 10. ஸோ அன்னைக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஜப்பானுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க சனாய் தகைச்சி. அதாவது இதுவரைக்கும் ஜப்பானில் பிரைம் மினிஸ்டர் உமன் யாருமே இருந்தது கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன். ஸோ இவங்க அந்த நாட்டில் ஆள்ற கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கட்சியை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க கால் எல் இனானி. இவங்க எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் அரப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ. இது வரைக்கும் அரபு நாட்டை சேர்ந்தவங்க யாருமே அந்த போஸ்டிங்க்கு தகுதியாகலை. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெருமை உண்டு. யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மளுக்கு பாரிஸ், பிரான்ஸில் இருக்குது. FICCIயுடைய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகப்பட்டிருக்கவங்க மிஸ்டர் அனந்த் கோயாங்கோ. ஸோ FICCI அப்படின்றது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ஹர்ஷவர்தன் அகர்வாலை தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. செகண்ட் நியூஸ், ஸோ விபோ அட்வைசரி போர்டுடைய சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க பிரதீபா எம் சிங். ஸோ இவங்க டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு. விபோ அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது நம்மளுக்கு அட்வைசரி பாடி தான், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஷியன், இதுலேயும் ஒரு பெருமை உண்டு பிரதீபா எம் சிங் அவர்களுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஹோல்ட் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டிங். தட்ஸ் இட். IUCN ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷனுடைய சேர்பர்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க மிஸ்டர் விவேக் மேனன். அதாவது உயிரினங்கள் மேலே ரொம்ப பற்று இருக்கவங்க, அந்த மாதிரி தான் இந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ விவேக் மேனன் பற்றி பார்க்கும்போது இவர் ஃபவுண்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி இன்னொரு பெருமை என்னன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு ஹோல்டு திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டிங் அப்படின்ற ஒரு பெருமையும் நமக்கு உண்டு. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ நிர்மல் மிண்டா அவர்கள் நியூ பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுடைய. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒரு போஸ்டிங் பார்த்தாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் யுனோ மிண்டா குரூப். தட்ஸ் இட். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க அக்காய் பத்மசாலி. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026 நடக்க இருக்கு. அதனுடைய டார்ச் பியரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தோம்னா அபினவ் பிந்தாரா. ஸோ இந்த அபினவ் பிந்தாரா பற்றி பார்க்கும்போது இவர் இந்தியன் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். ஆல்சோ 2024 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸுடைய டார்ச் பியரராக இவங்க தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ 2026 February 6 22 வரைக்கும் மிலானா கார்டினால நடக்க இருக்கு 2026 விண்டர் ஒலிம்பிக்ஸ். ஸோ இதனுடைய அந்த ஜோதி ஏத்துறவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அபினவ் பிந்தாரா.
ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2025 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் ஜஸ்பிரித் பும்ரா. அதாவது வெவ்வேறு நாடுகளில் நடைபெற்ற போட்டிகளில் அதிகமான விக்கெட்களை வீழ்த்தினவர் அப்படின்றதுனால இவர் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், டைம் 100 நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 2025ல இடம்பெற்றிருக்க இந்தியன் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த லிஸ்டில் இடம்பெற்றிருக்க ஒரே ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்ற பெருமையும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு உண்டு. சச்சின் அவர்கள் ரீசண்டாக இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் 10XU. ஸோ இந்த பிராண்டு இவங்க யார் கூடலாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா கார்த்திக் குருமூர்த்தி, கரண் அரோரா. ஸோ இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ். இந்த பிராண்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மெயின்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஷூ. ஸோ இந்த பிராண்டுடைய கோ ஃபவுண்டர் அண்ட் சீஃப் இன்ஸ்பிரேஷன் ஆஃபீஸர்னு பார்த்தோம்னா மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான். நெக்ஸ்ட் நியூஸ், PWF அத்லெட்டிக் கமிஷனுடைய 2026-29 டேர்முக்கு மெம்பராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்தியன் பிளேயர் PV சிந்து அவர்கள். ஸோ PWF அப்படின்றது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். ஸோ இதில் இந்த PV சிந்து அவர்கள் இந்த PWF உடைய மெம்பராக ஆல்ரெடி 2017 2025 வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ 2026-29 டேர்முக்கும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் உமன் பிளேயர் டு ஸ்கோர் 5000 ரன்ஸ் இன் ODI. அதாவது அந்த ஒன் டே இன்டர்நேஷ்னலில் 112 இன்னிங்ஸ்லேயே 5000 ரன்ஸ் அடைந்த முதல் உமன் பிளேயர் அப்படின்ற ஒரு பெருமை ஸ்மிருதி மந்தனா அவர்கள் அடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ ICC பிளேயர் ஆஃப் த மந்த் ஆஃப் செப்டம்பர் 2025 செலக்ட் பண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஸ்மிருதி மந்தனா, அபிஷேக் சர்மா. ஸோ இவங்களுடைய அந்த ஸ்டாண்டவுட் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஏஷியா கப் அண்ட் ODI சீரீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் அவங்க கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக இவங்க ICC பிளேயராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மேகாலயா கவர்மெண்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC கூட இப்போ ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபுட்பாலை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ஷில்லாங் மேகாலயாவுடைய கேபிட்டலான ஷில்லாங்கை ஃபுட்பால் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவும் மாற்றுறதுக்காக மேகாலயா கவர்மெண்ட்டும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FCயும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சவுத் ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 இப்போ ஜார்க்கண்டில் நடந்தது. ஸோ இதனுடைய அந்த மாஸ்கட் நேம் என்ன அப்படின்னா டால்மா. ஸோ இது அதாவது இந்த ஜார்க்கண்டோட ஸ்டேட் அனிமல் நேமான அந்த டால்மா, அந்த ஹில்ஸ், அதே மாதிரி டால்மா ஹில்ஸில் இருந்து இந்த டால்மா அப்படின்ற நேம் பெறப்பட்டிருக்கு. FIFA வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகிருக்க வேர்ல்டுலேயே செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி என்னென்னா கேப் வெர்டே. ஸோ இது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. பாப்புலேஷன் படி இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ FIFA வேர்ல்டு கப் 2025 அண்டர் 20 செலக்ட் ஆகிருக்க வின் பண்ண அந்த நாடு யாருன்னா மொராக்கோ தான். ஸோ இவங்க அர்ஜென்டினாவை 2-0 அப்படின்ற அந்த ரேஞ்சில் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலுடைய டாப் அசிஸ்ட் கிவிங் பிளேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் லியோனல் மெஸ்ஸி. அதே மாதிரி கோல்டன் பூட் அப்படின்ற ஒரு கப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஃபுட்பால் பிளேயர் யாருனாலும் அதுவும் லியோனல் மெஸ்ஸி தான். ஸோ இவர் அர்ஜென்டினாவுடைய ஃபுட்பால் லெஜண்ட். ஸோ இந்த இயர் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்ததுனால 2 இதுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஒன்று இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலுடைய டாப் அசிஸ்ட் கிவிங் பிளேயராகவும், இன்னொன்று கோல்டன் பூட் அவார்டுக்கும் செலக்ட் ஆயிருக்காரு. ஃபைடு வேர்ல்டு கப் 2025 இப்போ ரீசெண்டாக ஹெல்ட் ஆனாங்க. ஸோ அதில் அஃபிஷியல் லோகோ அண்ட் ஆந்தம் ரிலீஸ் பண்ணது யாருன்னா பிரமோத் சாவந்த். ஸோ அந்த ரிலீஸ் பண்ண அந்த லோகோவில் பார்த்தோம்னா ஒரு ரெட் கலரில் பேனலில் ஒயிட் செக்கர் போர்டு இருந்தது. ஸோ இது செஸ்ஸை நம்மளுக்கு சிம்பாலைஸ் பண்ணது. அதே மாதிரி க்ரீன் பேனல் ஒயிட் பாம் ட்ரீ உள்ளே இருக்க மாதிரி கீழே ப்ளூ வேவ்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இது கோவாவுடைய பியூட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் எல்லோ பேன், அதில் நம்மளுக்கு அந்த சன்னில் கர்வ்டு ரேஸ் இருக்க மாதிரி. இது கோவாவுடைய வார்ம்த் அண்ட் ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட்டை நம்மளுக்கு எடுத்துரைக்குது.
Important festivals current affairs October 2025. So first news, மேராஹோ சாங்போ ஃபெஸ்டிவல். இது மணிப்பூரில் கொண்டாடப்படுது. மணிப்பூரில் இருக்கிற அந்த மக்களுடைய அமைதி, ஒற்றுமை, இதை ஷோ பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக இந்த ஃபெஸ்டிவல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹதி பிஹு ஃபெஸ்டிவல். ஸோ இது அஸ்ஸாமில் செலிப்ரேட் பண்ணப்படுது. அதாவது இது அக்டோபரில் ஒரு மிட் ரேஞ்சில் தான் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அறுவடையில் இருக்கிற அந்த விவசாயத்தில் இருக்கிற அந்த பொருட்கள் நல்லபடியாக அறுவடையாகணும், அவங்களுக்கு நிறைய ஈல்டு தரணும் அப்படின்றதுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான் கதி பிகு ஃபெஸ்டிவல். பன்னி ஃபெஸ்டிவல். ஸோ இது ஆந்திர பிரதேசத்தில் ஒவ்வொரு தசரா ஃபங்க்ஷன் அப்பையும் ஸ்ரீ மல்லேஸ்வர சுவாமி டெம்பிள் தேவரகுட்டாவில் இருக்குது. ஸோ இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டிக் ஃபைட்டு இந்த ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பர்பிள் ஃபெஸ்டிவல் 3rd எடிஷன் இப்போ கோவாவில் நடந்திருக்கு. இது இந்த டிசபிலிட்டிஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நிங்கோல் ஷகோபோ ஃபெஸ்டிவல். இது மணிப்பூரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மேரிடான உமன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த ஃபீஸ்ட் விருந்து அந்த மாதிரி சாப்பிட்டு போகிற ஒரு ஃபங்க்ஷன் நிங்கோல் சகோபா ஃபெஸ்டிவல். National and international current affairs October 2025. First news, your capital your rights அப்படின்ற ஒரு கம்பைனை லான்ச் பண்ணது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசட், அது பேங்க் டெபாசிட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கிளைமாக இருக்கலாம், இல்லை அதர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை ஒரு சிட்டிசன் ரீக்ளைம் பண்ணுறதுக்கான ஒரு கம்பைன். செகண்ட் நியூஸ், PM சேது. ஸோ இது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் அப்கிரேடேஷன். ஸோ இது நார்மலாக ITI செக்டார்ஸை மாடர்னைஸ் ஆக்கி ஸோ அங்கே இன்னும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் நமோ பயோடைவர்சிட்டி பார்க். ஸோ இது ஆழ்வார், ராஜஸ்தானில் ஆழ்வார்ன்ற பிளேஸில் இருக்குது. இந்த பயோடைவர்சிட்டி பார்க்கு நமோ வேன் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆல் உமன் ஆப்ரேட்டர் சென்ட்ரல் ஸ்டோர் யூனிட்டை கோல் இந்தியா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கரில் கோர்பான்ற பிளேஸில். எதுக்காக இது இங்கே இந்த கம்பெனி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி உமன்ஸ் மட்டுமே ஆப்ரேட் பண்ணுற ஒரு யூனிட். ஸோ உமன்ஸோட லீடர்ஷிப் கோர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த உமன் ஆப்ரேட்டர் சென்ட்ரல் ஸ்டோர் யூனிட் இனாக்ரேட் செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய யூனியன் கேபினட் இப்போ ரீசண்டாக நேஷன் வைட் செலிப்ரேஷன்ஸாக நம்மளுடைய ஆனிவர்சரி ஆஃப் வந்தே மாதரம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் 150th இயர். ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படின்ற சாங் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவங்களால கம்போஸ் செய்யப்பட்டது. எதில் பப்ளிஷ் செய்யப்பட்டது அப்படின்னா அந்த புக்கு பேர் ஆனந்த மடம் 1882 பப்ளிஷ் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ், மஜேக்கர் ஸ்கீம். ஸோ இது அமித்ஷா அவங்களால கோவாவில் லான்ச் செய்யப்பட்டது. ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த கோவாவில் இருக்க அந்த பீப்புள்ஸ் ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு பட்டா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கான இந்த ஓனர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் மஜேக்கர் ஸ்கீம் கோவாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் கோரல் லார்வா க்ரையோ பேங்க் பிலிப்பைன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எய்மை என்ன அப்படின்னா இப்போ ஒரு அழிகிற நிலைமையில் இருக்குது அந்த கோரல் லார்வாக்களுடைய ஜெனட்டிக் டைவர்சிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் சீட்டாக் சஃபாரி குனோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரீசண்டாக சிங்கப்பூர் அந்த கூகுள் மேப்பில் ஜுபின் கார்க் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா அஸ்ஸாமி சிங்கர் ஜுபின் கார்க் அந்த பிளேஸில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது இறந்துட்டார். ஸோ அவரை நினைவு கூறும் விதமாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் சிங்கப்பூர் அந்த ஐலாண்டுடைய நேமை ஜுபின் கார்க் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ இப்போ US ஸ்டேட்டில் 3rd ஸ்டேட்டாக
தீபாவளி ஃபெஸ்டிவலை ஸ்டேட் ஹாலிடேவாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறது கலிஃபோர்னியா. ஆல்ரெடி பெனின்சுலவேனியா, கனெக்டிகட் இது ரெண்டுலேயுமே வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுது ஸ்டேட் ஹாலிடேவாக. ஸோ இப்போ கலிஃபோர்னியாவும் அதில் வந்து இருக்குது. இதில் மேஜராக வந்து பார்த்தோம்னா யூஎஸில் அதிகமான தமிழ் பீப்புள்ஸ், இந்தியன் பீப்புள்ஸ் இருக்க இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த கலிஃபோர்னியாவும் ஒன்று. இப்போ ரீசண்டாக டூரிஸ்ட் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தெலுங்கானாவில் டூரிசம் போலீஸ் யூனிட் ஒன்று லான்ச் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், கிரீன் ஹைட்ரஜன் ஃப்ரம் பட்டி கிராப்ஸ். ஸோ இது வந்து பஞ்சாப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நமக்கு பட்டி ஸ்ட்ராஸ்லேருந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட் சைன் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நொடி 3.0. ஸோ இது அஸ்ஸாமில் நம்ம வல்னரபிள் ஃபேமிலிஸில் இருக்க அந்த உமன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்படி இந்த மகளிர் திட்டம்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அஸ்ஸாமில் இருக்க அந்த மகளிர்களுக்கு 1250 ரூபாய் மாதம் கொடுக்குற ஒரு ஸ்கீம் பேர் தான் ஒரு நொடி 3.0. நெக்ஸ்ட் நியூஸ், நம்மளுடைய இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர் ஜூ அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா இதில் இருக்கிற பனரகட்டா பயாலஜிக்கல் பார்க். ஸோ இது பெங்களூரில் இருக்குது. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இப்போ 5 பீச்சஸ் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அதாவது இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது டென்மார்க் நாட்டை சேர்ந்த FEE ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷனால் கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கு அந்த பீச் அப்படின்றது ஒரு 33 கிரிட்டேரியாவை மீட் பண்ணியிருக்கணும். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா என்விரான்மெண்டல் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ மொத்தம் 33 கிரிட்டேரியாவை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 5 பீச்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நாகுன், பர்னாக்கா, குகாகர், லட்கர், ஸ்ரீவர்தன். இந்த 5 பீச்சுமே மகாராஷ்டிராவில் இருக்கு. செகண்ட் நியூஸ், நேஷ்னல் கேமல் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் வேர்ல்டில் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா 1977 கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கேமல்ஸ் மோர் தென் 75% ட்ராப் ஆயிருக்கிறதுனால நேஷ்னல் கேமல் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சாட்செட் ஆப். ஸோ இது வந்து டிசாஸ்டரை நம்ம முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு வார்னிங் பிளாட்ஃபார்ம் ஆப். இது யாரால் லான்ச் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் C.dot அவங்க மூலமாக அறிமுகப்படப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், விஸ்வா ஸ்கீம். ஸோ இது மன்சுக் மண்டேவி அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த PF அந்த பணத்தில் பெனல் டேமேஜஸ், அதாவது எம்ப்ளாயர்ஸ் வந்து நிறைய கேசஸ் வந்து போடுவாங்க இல்லைங்களா கோர்ட்டில். ஸோ அந்த இதை குறைக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுக்கணும். அது மூலியமாக வந்து அந்த PF பணத்துக்கு போடப்படுற கேசஸ் இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா விஸ்வா ஸ்கீம். ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்கவங்க மன்சுக் மண்டேவியா. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் ட்ரிபிள் எலிமினேஷன் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ், HIV, சிபிலிஸ் இந்த 3 நோயும் மதர்ல இருந்து சைல்டுக்கு போகிற அதை தடுத்த ஒரு நாடாக மாலத்தீவு உருவாயிருக்கு. மோஸ்ட்லி கருவில் ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அது கருவில் இருக்க குழந்தைகளுக்கும் வரும். ஸோ இந்த 3 நோயும் குறிப்பாக ஹெப்பாட்டிட்டிஸ் B, HIV, சிபிலிஸ் இந்த 3 நோயையுமே குழந்தைங்களுக்கு வராத அளவுக்கு தடுத்த முதல் நாடாக மாலத்தீவு உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், 11,000 year ஓல்டு பில்லர். அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹியூமன் ஃபேஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு ஷேப்டு பில்லர் வந்து துருக்கியில் கரஹாண்டஃபேன்ற பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பில்லர் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 135 centimeter டால் ஸ்டாண்டிங் ஸ்டோனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக இது வந்து நியர்பை 12,000 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீ பாட்ரி நியோலித்திக் பீரியடை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. CM ஃப்ளைட் ஃபார் குளோபல் கெரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
அஸ்ஸாமில் இருக்க சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, அஸ்ஸாமில் இருக்கிற அந்த யங் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜை வந்து நல்லா கற்றுக் கொடுத்து அவங்கள குளோபல் வைஸ் வேலை பார்க்குற அளவுக்கு திறமசாலியாக உருவாக்குறது தான். இப்போ வந்து நார்மலாக அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது ஜப்பான் நாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 50,000 crores பேம்பு இண்டஸ்ட்ரி பாலிசி மகாராஷ்டிராவில் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் ஜாப்ஸ் வந்து இதில் உருவாக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த பேம்பு கிளஸ்டர்ஸ் வந்து மொத்தம் அக்ராஸாக இந்தியா வைஸ் பார்த்தோம்னா ஒரு 15 டெடிகேட்டட் சென்டர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றத எய்மாக வச்சிருக்கு. நம்ம கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம் ஹைதராபாத்தில் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கண்டக்ட் பண்ணது அப்படின்னா, டெக்னாலஜி சிப் இன்னோவேஷன் ப்ரோக்ராம் சிப் அப்படின்றவங்க. ஸோ இதில் வந்து மெயினாக இவங்க இந்த மியூசியம் அப்படின்றது எதை ஷோகேஸ் பண்ணுது அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் சிப் மேக்கிங். நெக்ஸ்ட், ஸ்வச் ஷெகர் ஜோடி மிஷன். ஸோ இது நம்ம சானிடைசேஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அர்பன் ஏரியாஸில் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத இன்னும் அட்வான்ஸாக இருக்க டெக்னிக்ஸை சொல்கிற ஒரு மிஷன். நெக்ஸ்ட், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அட் ஏஐஐ. ஸோ இது கோவாவில் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. தட் நேம் இஸ் பிரயாஸ். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. யாராலன்னா, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் BROனால அண்டர் தி ப்ராஜெக்ட் ஆஃப் ஹின்மங்க். பிளேஸ் எங்கள் லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா மிக்லா பாஸ், லடாக். ஸோ கடல் மட்ட அடி உயரத்துலேருந்து 19,400 ஃபீட் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இதே பார்டர் ஆஃப் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்னால கட்டப்பட்டது உம்லிங்லா பாஸ் 19,024 அடி. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டை உடைச்சு இப்போ 19,400 அடி உயரத்துக்கு இந்த மிக்லா பாஸில் லடாக்கில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கட்டப்பட்டது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்னால தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்க அந்த சீன எல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஹான்லேவை நம்மளுக்கு புக்ஸே கூட இணைக்கிற ஒரு தேர்ட் ஆக்சிஸ் தான் இது. ஸோ இந்த ரோடு மூலியமா நம்மளுக்கு டூரிசம் அப்படின்றது கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். டூ 2025 ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கான நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 பேர் இந்த இயருக்கு வாங்கியிருக்காங்க. மேரி ஃப்ரான்கோ, பிரெட் ராம்செல், சைமன் சகாகுஷி. ஸோ இவங்க என்ன ரீசனுக்காக வாங்கினாங்க அப்படின்றத நம்ம ஒரு நியூஸாக வந்துட்டு பார்க்காம ஜஸ்ட் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அந்த ஐடியாவில் பாருங்கள். ஸோ இவங்க வந்து இம்யூன் டாலரன்ஸ் பற்றின டிஸ்கவரி தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே சில நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும். அப்போது வெளியில் இருந்து ஏதோ ஒரு பொருள் நம்மளை வந்து ஏதோ ஒரு கிருமி ஏதோ ஒரு பாக்டீரியா நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்னா, ஸோ அதை நம்ம இந்த உடம்புல இருக்கிற இந்த இம்யூன் செல்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு அழிச்சிரும். அப்போ நம்ம உடம்புக்கு வந்துட்டு சில வியாதிகள்லாம் வந்து வராமல் இருக்கும். இதுதான் நம்மளோட உடம்புல ஆக்சுவலாக நடக்கிறது. ஆனால் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நம்ம உடம்புல அந்த ஒரு இம்யூன் பவர் ஆக்ட் ஆகிற அந்த செல்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறோம். அப்போது நம்ம உடம்புல அந்த இம்யூன் பவர் அப்படின்றது ரொம்பவே குறையும். அப்படி குறையிறதுனால நம்ம உடம்புல ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ஆர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து வரும். அப்போது இது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ அந்த பற்றின ஆராய்ச்சிகள் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் என்ன அப்படின்னா, ஸோ வந்து ரெகுலேட்டரி T செல்ஸ் மூலமாக இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம் T செல், B செல், ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். இட்ஸ் அ டைப் ஆஃப் பிளட் செல். ஸோ T செல் அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல். ஸோ நார்மலாகவே ஒயிட் பிளட் செல் அப்படின்னாலே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது தான்.
ஸோ இந்த டி செல்ஸை வந்து நம்ம வந்து ரெகுலேட்டரி பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலயமா இந்த தன்னைத்தானே அழிச்சுக்கிற அந்த நல்ல செல்கள் எல்லாமே வந்துட்டு அதை வந்து அழிய விடாமல் நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, இதுக்கு முக்கியமான அந்த ஒரு ஜீன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, FOXP3. ஸோ இந்த ஜீன் வந்து இதைத்தான் வந்து கீ ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்ட் அஸ் அ மாஸ்டர் கண்ட்ரோல் ஜீன். ஸோ இந்த ஜீனை நம்ம உடம்புல ரெகுலேட் பண்ணுறது மூலமாக அந்த டி செல்ஸ் அப்படின்றது ரெகுலேட் செய்யப்படும். அப்போது டி செல்ஸ் ரெகுலேட் செய்யப்படுறது மூலியமாக நம்மளுடைய இம்யூன் பவர் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகும், இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்புக்காகத்தான் இந்த 3 பேருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் மேரி ஃப்ரான்கோவும் ஃப்ரெட் ராம்ஸ்டெலும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க, ஷிமோன் சகாகுச்சி மட்டும் ஜப்பானை சேர்ந்தவங்க. நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் 2025. ஸோ இந்த இயருக்கு 3 பேருக்கு கிடைக்கிது. ஜோயல் மார்க்கர், ஃபிலிப்பே ஏகியான், பீட்டர் ஹவாய். ஸோ இங்கே என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜோயல் மார்க்கர் பார்த்துருவோம். ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு 2 ஹாஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ், இதைத்தான் ஜோயல் மார்க்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை 2ஆக வந்து பிரிப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த காலம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பின்னாடி இருந்த காலம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த காலம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சஸ்டெயின்டு க்ரோத் வந்து இருந்திருக்காது. ஸோ அதில் அது வந்து ஒரு டெம்ப்ரரி பேசிஸில் தான், நம்ம வந்து அதில் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அடையலை, நம்மளோட எக்கனாமிக் எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய எக்கனாமி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்மளுடைய அந்த இன்னோவேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸ்க்காகவும் நம்மளுடைய எக்கனாமின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது, கண்டினியூஸாக வளர ஆரம்பிச்சது. ஸோ இதைத்தான் வந்துட்டு ஜோயல் மார்க்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் ஃபிலிப்பே ஏகியான் அண்ட் பீட்டர் ஹவாய், இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா சஸ்டெயின் க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன், அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே வந்துட்டு இப்போ ஒரு நோக்கியா ஃபோன் இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நம்ம டச் மொபைல் இந்த மாதிரி எவ்வளவோ வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது எனக்கு இப்போ இந்த மொபைல் வந்த உடனே அந்த பட்டன் மொபைல் அதோட யூசேஜ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இப்போ ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு கூட ஆயிடுவோமே. அப்போது இந்த இடத்துல எனக்கு டெஸ்ட்ராய் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த பொருள் அப்படின்றது, முன்னாடி இருந்த பொருள் அப்படின்றது இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல டெஸ்ட்ராய் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனால் எனக்கு இங்கே டெஸ்ட்ராய் அப்படின்றது மட்டும் நடக்கலை, கிரியேட்டிவ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த பொருளை தான் எனக்கு அப்டேட் பண்ணி கிரியேஷன் ஆக்கி கொண்டு வந்திருக்கும். அப்போது எனக்கு இது மூலியமாகவும் என்னோட எக்கனாமி அப்படின்றது கண்டினியூஸாக க்ரோ ஆகுதே தவிர எனக்கு ஸ்டாப் ஆகலை. அப்போ என்னோட எக்கனாமி அப்படின்றது கண்டினியூஸ் க்ரோத் அடைஞ்சிட்டே இருக்கு. எது மூலியமா? கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன். எனக்கு இங்கே ஒரு பொருள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டோம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அதோட அட்வான்ஸ்மெண்ட் மூலியமாகவோ எனக்கு இன்னொரு புதிய பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மூலியமா நம்ம எக்கனாமி வளருது அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பே ஏகியான் அண்ட் பீட்டர் ஹவாய் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் இவங்க 3 பேருக்கும் 2025க்கான நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் கொடுக்கப்படுறாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஜோயல் மார்க்கர் சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபிலிப்பே ஏகியான் அண்ட் பீட்டர் ஹவாய் 2 பேரும் சேர்ந்து சஸ்டெயின் க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத டெஸ்கிரைப் பண்ணாங்க. நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் 2025. ஸோ 3 பேருக்கு இந்த வருஷம் நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஜான் கிளார்க், மைக்கேல் ஹச் டெவாரட், ஜான் எம் மார்டின்ஸ். இந்த 3 பேருமே யுஎஸ்ஏவை சேர்ந்தவங்க, ஒரே யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க
மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷனை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் டிஸ்கவர் பண்ணதுக்காக இப்போ இவங்களுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்க மாட்டோம். மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு சவர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நான் வந்து ஒரு பாலோ ஏதோ இந்த சுவத்தை நோக்கி எறிகிறேன். இப்போ இந்த சுவத்தை தாண்டி இந்த பால் அந்த சைடு சுவத்துக்கு ஆப்போசிட் சைடில் போய், நான் எறிகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் விழுகும் அப்படின்னா, இது வந்து ஒருவேளை நான் மேலே அந்த சுவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் இருந்து நான் அந்த பாலை எரிஞ்சேன் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு மேலே போய் தாண்டி விழுகலாம். பட் இட்ஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறோமே. இப்போ நான் பாலை சுவத்தில் எறிகிறேன். பட் எனக்கு பால் வந்து இந்த சுவத்தை தாண்டி அடுத்த ஆப்போசிட் சைடில் போய் விழுகணும் அப்படின்னா இட்ஸ் கிளாசிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். பட் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பேரியர் நான் வச்சு தடுத்திருக்கேன். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்போ நான் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கேன். அப்போது அது ஒரு ஸ்டேஜில் அந்த பேரியரை தாண்டி அடுத்த சைடு வந்து கண்டிப்பாக போகும் அப்படின்றது தான் இவங்க வந்துட்டு இதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அதோட வோல்டேஜ் அப்படின்றது 0ல் இருக்கும். ஸோ நம்ம எனர்ஜி கொடுத்து அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எஸ்கேப் ஆகும்போது அதுக்கு வந்து பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒன்லி எலக்ட்ரான்ஸுக்கோ இல்லை ஃபோட்டான்ஸுக்கோ மட்டும் வந்து யூஸ் ஆகாது. நிறைய பார்ட்டிகல்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் சம் எனர்ஜி கொடுத்து நான் அதை வந்து ஒரு புஷ் பண்ணும்போது அதுவும் கண்டிப்பாக அந்த பேரியரை தாண்டி வெளியில் போகும் அப்படின்றது தான் இந்த எனர்ஜி குவான்டைசேஷன் மூலமாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரப்போகிற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் சென்சார்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்புக்காகத்தான் இந்த 3 பேருக்கும் நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் அவார்ட் 2025 கொடுத்திருக்காங்க. Nobel Prize in Chemistry 2025. ஸோ கிரியேஷன் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்காக ரிச்சார்ட் ராப்சன், சுசுமு ஹிட்டாகவா, ஒமர் யாகி இந்த 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்மளை இப்போ ஒரு தண்ணியே இல்லாத ஒரு டெசர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. பட் எனக்கு அங்கே ரொம்ப தாகமாக இருக்குது. ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா எங்கேயுமே வந்து எனக்கு தண்ணியே இல்லை. அப்போது என்கிட்ட இருக்க ஒரு பொருளை பயன்படுத்தி நம்மளுடைய ஏர்ல இருக்கிற அந்த வாட்டர் வேப்பரைஸை என்னால் தண்ணியாக மாற்ற முடியும். தட் இஸ் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதில் ரிச்சார்ட் ராப்சன் அப்படின்றவங்க இதுக்கான அந்த 3D ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வந்தாங்க. அதாவது டெட்ரோஃபினைல் மீத்தேன், காப்பர் அயான்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வினைபுரிய வச்சு ஒரு சைக்கிள், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாங்க. பட் அது வந்து ரொம்ப லூஸாக இருந்தது, நிறைய கேப்ஸ் வந்தது இடையில இருந்தது. அதனால அவரால் வந்து அதுக்கு அடுத்து இதை வந்து தெளிவாக கொடுக்க முடியலை. நெக்ஸ்ட் சுசுமு ஹிட்டாகவாவும் ஒமர் யாகியும் சேர்ந்து ஸோ அதை ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஆக்குனாங்க. அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் அதில் இருந்து அது ஒரு ஸ்டேபிளாக மாற்றினதுக்கு அப்புறம் அதில் இருந்து நம்மளோட காற்றுல இருக்கிற அந்த CO2வை நம்மளால வந்து வாட்டரா மாற்ற முடிஞ்சது. ஸோ இதுதான் இவங்க பண்ணது. ஸோ இது நாட் ஒன்லி நம்மளுக்கு வந்து தண்ணியாக மாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குளோபல் வார்மிங் அப்படின்றது நார்மலாகவே CO2னால தான் ஏற்படும். ஸோ அப்படி இந்த CO2வை நம்மளால் வந்து அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு குளோபல் வார்மிங்கை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபையருக்கும் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு ரீசனை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் அதோட நேம் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். இதுக்காகத்தான் இவங்க 3 பேர்த்துக்கும் இப்போ இந்த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி 2025 கொடுத்துருக்காங்க. நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் ஃபார் 2025 ஹங்கேரியன் எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னர்-ஹார்கைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த புக் எழுதினாரு அதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கிடையாது. மோஸ்ட்லி இவருடைய கருத்துக்கள், இவரோட எல்லா புக்குமே மோஸ்ட்லி அப்போகாலிப்டிக் டெரரிசம் அதை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இப்போ வந்து டெரரிசம்னாலே 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க. அப்போது அதில்
ஒரு பர்சன்ஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த அட்டாக் பண்ணப்படுற பர்சன்ஸ் வந்து அவங்க எழுந்து வர்றது ரீஅஃபர்ம்ஸ் த பவர் ஆஃப் ஆர்ட். அவங்க அந்த எழுந்து வர அந்த கருத்துக்களை தான் மோஸ்ட்லி வந்து இவரோட அந்த புக்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்காக இந்த ஹங்கேரியன் எழுத்தாளருக்கு இந்த இயற்கான நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் 2025 அவார்டு தராங்க. ஸோ இவரோட மேஜர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹீ இஸ் த வின்னர் ஆஃப் த மேன் புக் இன்டர்நேஷனல் பிரைஸ் 2015 அண்ட் ஆல்சோ ஷார்ட் லிஸ்டட் மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ் 2018. ஸோ இவருக்கு இப்போ இந்த நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் ஸ்வீடிஷ் அகாடமி தராங்க. சாஸ்ட்ரா ராமானுஜம் பிரைஸ் 2025. ஸோ இதுக்கு அவார்டு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கவர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்மித். ஸோ இந்த சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி அப்படின்றது கும்பகோணம், தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் 2025 செலக்ட் ஆகப்பட்டிருக்கவங்க செரிஷிங். இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்தியாவிலேயே இந்த மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் 2025க்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினவங்க மரியா கொரினா மச்சேடோ. ஸோ இவங்க வெனின்சுலால அந்த மக்களுடைய அவங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸுக்கு அங்கே பீஸ்ஃபுல் அந்த மக்களுக்காக போராடினதுக்காக இவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹெண்டன் ஆர் மில்லர் அவார்டு. ஸோ இந்த அவார்டை ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் இப்போ ரிசீவ் பண்ணுறாங்க, சொனாலி கோஷ். இவங்க ஹசிரங்கா நேஷ்னல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் உடைய டைரக்டர். ஸோ இந்த ஹெண்டன் ஆர் மில்லர் அவார்டு அப்படின்றது அதாவது இந்த மாதிரி பார்க் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் சஸ்டைனபிள் ப்ரொடெக்டட் ஏரியாவில் இன்னோவேஷன் அதில் கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு அவார்டு. நெக்ஸ்ட் இஸ்ரேலுடைய ஹையஸ்ட் சிவிலியனுக்கான அந்த ஹானர் பண்ணுறதுக்கான அந்த அவார்டு இஸ்ரேலி பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஹானர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு வழங்கப்படுது. எதுக்காக அப்படின்னா காசா சீஸ் ஃபயரில் ஸோ இவர் வந்து சமாதானம் பேசி அந்த இஸ்ரேலியன் ஹாஸ்டேஜஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுது. th நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட் 2025. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பியூரி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ இவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் பாடிஸ், பில்டிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இதில் இருக்கவங்க அந்த அவார்டுக்கு விண்ணப்பிப்பாங்க. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். நெக்ஸ்ட் நியூஸ் பிரிட்டிஷ் அகாடமி புக் அவார்ட் 2025. ஸோ இந்த அவார்டை வாங்குறவங்க சுனில் அம்ரித். ஸோ அவங்களுடைய புக் த பர்னிங் எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி லாஸ்ட் 500 years இந்த புக்குக்காக பிரிட்டிஷ் அகாடமி புக் அவார்ட் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் கன்சியூமர் பேங்காக 2025 செலக்ட் ஆயிருக்கிறது நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. Next, exercise current affairs October 2025. So first news, சாக்சம் அன்மேன் ஏரியல் சிஸ்டம். ஸோ இதை டெவலப் பண்ணுறது பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஸோ எதிரியோட அந்த ட்ரோன்களை கண்டுபிடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நியூஸ், ஸோ நம்மளுடைய இந்தியன் நேவி ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஃபயரிங் ஃபெசிலிட்டி சென்டர் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக த்ரிநேத்ரா அதோட நேம் த்ரிநேத்ரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பீமுனிப்பட்டினம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரஹிந்த் 2025. ஸோ இது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டு இப்போ 10th நேஷனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் நாட்டோ போலெக்ஸ் எக்ஸை சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய இப்போ கடலில் வந்து இந்த ஆயில் டிசாஸ்டர் ஆயில் ஸ்பில்ஸ் ஆகிருக்கும், அது வந்து செட்டில் ஆகி அப்படியே ஓரத்துலலாம் தங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், கடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்திரா 2025. ஸோ இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்த வருஷம் ராஜஸ்தானில் நடக்குது. INROKN எக்ஸசைஸ். ஸோ இது இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையான எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் நியூஸ், மிலிட்ரி கேம்பேட் பேராஷூட் சிஸ்டம் MCPS. ஸோ இது ஒரு 30,000
32,000 ஃபீட்டில் வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. யார் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேராஷூட் அப்படின்றது நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஹைட்டில் நிலைநிறுத்திக்கலாம். அதே மாதிரி அதோட அந்த இறங்குற அந்த வேகம் அப்படின்றதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து இது வந்து அந்த இராணுவ வீரர்கள் அவங்களுடைய அந்த பாதுகாப்புக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கொங்கன் 2025. ஸோ இது இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இடையேயான நாவல் எக்ஸசைஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் ஒரு 2 இம்பார்ட்டன்ட். தே வில் ஷூட் யூ மேடம், இந்த புக்கை ரிலீஸ் பண்ணவங்க ஹரிந்தர் பவேஜா. நெக்ஸ்ட், சிவில் மிலிட்ரி ஃபியூஷன் அஸ் அ மெட்ரிக் ஆஃப் நேஷ்னல் பவர் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ இந்த புக்கை ரிலீஸ் பண்ணவர் இந்த மிலிட்ரியை சேர்ந்த ரிட்டையர்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா அவங்க. ரேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2025. ஸோ ஹென்லேயோட நம்ம பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 நம்மளுடைய ரேங்க் 85th. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா 102nd. ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸில் ஸோ இந்தியாவிலே அதிக அளவில் மினரல் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்னு வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசம். குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் GFRA அறிக்கையின்படி இந்தியா வந்து பார்த்தோம்னா அந்த டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் 9th பிளேஸில் இருக்குது. ரீசண்டாக இறந்த ஃபெமிலியாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோபிநாத் ஸ்வைன் பத்மஸ்ரீ அவார்டி. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா இறந்துட்டார். இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர்னா ஃபோக் ஆர்ட் சேர்ந்தவர். நெக்ஸ்ட், நோபல் பிரைஸ் வின்னர் சென் நிங் யாங், இவர் இறந்துட்டார். இவர் சைனாவை சேர்ந்தவர். பத்மஸ்ரீ பியூஷ் பாண்டே, இவர் இறந்துட்டார். இவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் சேர்ந்தவர். அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.